ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாட்களில் நீங்கள் செய்திகளில் தில் ஹபீப் நகரத்தின் பெயரை கண்டிப்பாக கேட்டிருப்பீர்கள். இது இஸ்ரேலின் அந்த நகரம். இதன் மீது இஸ்ரேலுக்கு மிகவும் பெருமை இருந்தது. ஆனால் இந்த பெருமையை ஈரான் அப்படி மண்ணில் கலந்துவிட்டது. இன்று தில் ஹபீப் நகரம் மண் குன்றாக மாறிக்கொண்டு வருகிறது. தினசரி அடிப்படையில் ஈரான் இதன் மீது ஏவுகணைகளை வீசுகிறது. மேலும் அபரிமிதமான எண்ணிக்கையிலான யூதர்களை தினசரி அடிப்படையில் நரகத்திற்கு அனுப்புகிறது. இந்த நகரம் துபாய் போல மிகவும் நவீனமானது மற்றும் அழகானது. இதை யாராவது பார்த்தால் இங்கே வரவேண்டும் என்ற ஆசை உண்டாகும். இந்த நகரத்தை எப்போதும் தூங்காத நகரம் என்றும் கூறுவார்கள். ஏனெனில் இங்கே நாள் அல்லது மாலை என்று இல்லை, இங்கே கட்சிகள் நடக்காமல் இருக்காது. ஒருவிதமாக சொன்னால் இது உலகின் மிகப்பெரிய பாவங்களின் கூடாரமும் கூட. ஏனெனில் இங்குள்ள மக்கள் திருமணம் செய்து கொள்வதில்லை, உடல் தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். ஐரோப்பிய மற்றும் ஆங்கில நாடுகளில் இருந்து வந்த அழகான பெண்கள் இங்கே பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே வருகிறார்கள். தற்போதைய நேரத்தில் இங்குள்ள மக்களின் வாழ்க்கை எப்படி உள்ளது? ஏவுகணையை கண்டதுமே இந்த மக்கள் எங்கே ஒளிந்து கொள்கிறார்கள்? இவை அனைத்தையும் இன்று இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனவே வீடியோவை இறுதி வரை கண்டிப்பாக பாருங்கள். மேலும் புதிதாக வரும் அனைத்து நண்பர்களுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறோம், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதனால் இது போன்ற தகவல் வீடியோக்கள் உங்களுக்கு மேலும் கிடைக்கும். எனவே வாருங்கள் வீடியோவை ஆரம்பிப்போம். தில் ஹபீப் உலகின் மிக நவீனமான மற்றும் வேகமான நகரம். பண்டைய காலத்தில் இந்த நகரம் ஜாஃபா என்ற பெயராலும் அழைக்கப்பட்டது. அரபு மக்கள் இதை யாஃபா என்கிறார்கள். ஆனால் யூதர்கள் 1910 இங்கு வந்தபோது அவர்கள் இந்த நகரத்தின் பெயரை தில் ஹபீபாக மாற்றினார்கள். இந்த நகரம் ஏறக்குறைய 5000 ஆண்டுகள் பழமையானது. இங்கே மிக சில இடங்கள் உள்ளன, அவை நூற்றாண்டுகள் பழமையானவை. பெரும்பாலும் தில் ஹபீப் நகரத்தை யூதர்கள் வந்து குடியேறி நவீனமாக்கினார்கள். இங்கே உங்களுக்கு பெரிய பெரிய ஷாப்பிங் மால்கள், உயரமான கட்டிடங்கள், விசாலமான மற்றும் பெரிய சாலைகள் மற்றும் சிறந்த வாழ்க்கை முறையை காண கிடைக்கும். இங்கே யாரும் ஏழை இல்லை, ஒவ்வொரு நபரும் மில்லியனர். இந்த நகரம் 52 சதுர கிலோமீட்டர்களில் பரவியுள்ளது. மேலும் இங்கே ஏறக்குறைய 5 லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள். ஆனால் இதன் பக்கத்தில் உள்ள பகுதிகளை சேர்த்தால் இங்கே மொத்தம் ஏறக்குறைய 40 லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள். இந்த நகரம் மிகவும் விலை உயர்ந்தது. ஒரு சாதாரண மனிதனால் இங்கே வாழ முடியாது. ஏனெனில் இங்கே உண்பது குடிப்பது முதல் வசிப்பிடம் வரை ஒவ்வொரு பொருளும் மிகவும் விலை உயர்ந்தது. இங்கே நல்ல வங்கி இருப்பு உள்ளவர்கள் மட்டுமே உயிர் வாழ முடியும். அவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் உலகின் பல மூலைகளிலிருந்தும் வருகிறார்கள். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலிருந்து, பிரிட்டனிலிருந்து மற்றும் அமெரிக்காவிலிருந்து. இந்த நகரம் ஏனெனில் ஒரு காமுகூகத்தின் மிகப்பெரிய கூடாரமாகும். எனவே உலகின் பல மூலைகளிலிருந்தும் பணக்கார மக்கள் இங்கே காமுகூகம் செய்வதற்காகவும் வருகிறார்கள். உலகின் பல மூலைகளிலிருந்தும் அழகான பெண்கள் இங்கே பணம் சம்பாதிப்பதற்காக வருகிறார்கள். அவர்கள் இந்த பணக்காரர்களை மயக்கி தங்கள் பையை நிரப்பிக்கொள்கிறார்கள். இங்கே ஒவ்வொரு மாலையும் வண்ணங்களால் நிரம்பியிருக்கும். கடற்கரை ஓரத்தில் உள்ள பெரிய பெரிய ஹோட்டல்களில், நீச்சல் குளங்களில் தினசரி அடிப்படையில் அபரிமிதமான எண்ணிக்கையில் கட்சிகள் நடத்துகிறார்கள். அங்குள்ள மக்கள் நிர்வாணமாக நடனமாடி மிகவும் ரசிப்பார்கள். உங்கள் அறிவில் சேர்ப்பதற்கு சொன்னால், இங்கே எந்த பெண் அல்லது ஆண் ஆடை இல்லாமல் சுற்றினாலும் அரசாங்கம் அவர்களை ஒன்றும் சொல்லாது. ஏனெனில் அரசாங்கத்தின் சட்டம் என்னவென்றால், இங்கே யாரும் எந்த நிலையில் இருக்க விரும்பினால் அவ்வாறு இருக்கலாம். எனவே இங்கே இன்று அவ்வளவு அநாகரிகம் மற்றும் காமுகூகம் உள்ளது. மக்கள் துபாய்க்கு பிறகு இங்கே வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த நகரத்திற்கு 14 கிலோமீட்டர் நீளமான கடற்கரையும் உள்ளது. இந்த கடற்கரை மிகவும் அழகானது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஒரு கைர் முஸ்லிம், அதாவது இஸ்லாமியர் அல்லாத நாடு என்பதால் கோடை காலமானாலும் குளிர்காலமானாலும் இங்கே வானிலை மிதமாக இருக்கும். ஆண்டு முழுவதும் கடற்கரையில் பெண்கள் மற்றும் ஆண்களின் கூச்சல் குழப்பம் இருக்கும். அங்கே அநாகரிகம் மிகவும் அதிகமாக நடைபெறுகிறது. மனிதன் பார்த்து ஆச்சரியப்படுவான். தில் ஹபீபின் கார்னிஷ், அது கடலுடன் சேர்த்து கட்டப்பட்டுள்ளது. இங்குள்ள மக்கள் நாய்களுடன் விளையாடிக் கொண்டும் சுற்றி கொண்டும் ரசித்து கொண்டும் காணப்படுகிறார்கள். தில் ஹபீபில் மக்கள் நாய்களிடம் மிகவும் அதிகமான அன்பை காட்டுகிறார்கள். அவர்கள் பெண்களானாலும் ஆண்களானாலும் சரி. இந்த மக்கள் நாய்களை தங்கள் வீட்டு உறுப்பினர்கள் போல வளர்க்கிறார்கள். தில் பீலில் மிக பெரிய பெரிய கஃபேகள் மற்றும் உணவகங்கள் கட்டப்பட்டுள்ளன. அங்கே மது மிகவும் சாதாரணமாக கிடைக்கிறது. ஒரு கைர் முஸ்லிம் நாடு என்பதால் இங்கே குழந்தைகளானாலும் பெரியவர்களானாலும் அனைவரும் மதுவின் பித்தர்கள். தில் ஹபீப் நகரில் ஈரான் தரப்பிலிருந்து ஏவப்பட்ட அபரிமிதமான எண்ணிக்கையிலான ஏவுகணைகள் வந்து விழுந்தன. இதன் காரணமாக தில் ஹபீபின் பல கட்டிடங்கள் மண் குன்றுகளாக மாறிப்போயின. அபரிமிதமான எண்ணிக்கையில் மக்கள் காயமடைந்தனர் மற்றும் நிறைய மந்தி யூதர்கள் நரகத்தை அடைந்தார்கள். ஏனெனில் இஸ்ரேல் ஊடகம் முழுவதுமாக கட்டுப்பாட்டில் உள்ளது. எனவே உங்களுக்கு எப்போதும் சரியாக தெரியாது அங்கே எத்தனை மந்தி யூதர்கள் இறந்தார்கள் என்பது.
ஆனால் ஈரான் தில் ஹபீப் என்றால் இஸ்ரேல் மீது எவ்வளவு ஆக்ரோஷத்தை எடுத்துக்கொள்கிறதோ இதிலிருந்து இஸ்ரேலின் ஒவ்வொரு செங்கலும் தாக்கப்பட்டது என்பது நிரூபணமாகிறது. இந்த மக்கள் ஏவுகணையை கண்டதுமே பதுங்கு குழிகளுக்குள் ஓடி போகிறார்கள். ஏவுகணையை தூரத்திலிருந்தே ரேடார் சிஸ்டம் கண்டுபிடித்து முழு நகரத்திலும் அலாரத்தை ஒலிக்க வைக்கிறது. இதன் காரணமாக மக்களுக்கு தெரியும், இப்போது பதுங்கு குழிகளுக்குள் செல்ல வேண்டும் என்பது. முழு நகரத்திலும் அபரிமிதமான எண்ணிக்கையில் பதுங்கு குழிகள் கட்டப்பட்டுள்ளன. அவை பூமிக்கு அடியில் உள்ளன. ஆபத்து நீங்கும் வரை இந்த மக்கள் கீழேயே இருப்பார்கள். ஆனால் ஈரான் ஏவுகணைகள் மிகவும் நவீனமானவை மற்றும் சிறந்தவை. அவை அபரிமிதமான எண்ணிக்கையிலான பதுங்கு குழிகளையும் அழித்தன. தினசரி அடிப்படையில் ஏவுகணைகள் பரிமாற்றம் நடைபெறுகிறது. இதன் காரணமாக ஈரானுக்கும் நல்ல சேதம் ஏற்படுகிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை ஒடுக்க முயற்சிக்கின்றன. மேலும் ஈரானுக்கு மிக அதிகமான சேதத்தையும் செய்துள்ளன. ஆனால் ஈரான் தனக்கென ஒரு சிறப்பு சக்தியுடன் நிற்கிறது. இது உலகின் எந்த சக்திக்கும் பயப்படாது. ஈரான் அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவம் உள்ள இடங்களுக்கும் ஏவுகணைகளை வீசியது. உதாரணமாக சவுதி அரேபியா, கத்தார், குவைத், பஹ்ரைன், ஜோர்டான் மற்றும் எகிப்து போன்றவை. தில் அபீப் நகரில் யூதர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது. ஒரு விதமாக சொன்னால் 95% யூதர்கள் இங்கே வசிக்கிறார்கள். இந்த மக்களின் சிறப்பு அடையாளம் என்னவென்றால் அவர்கள் கருப்பு மற்றும் வெள்ளை நிற ஆடைகளை அணிகிறார்கள். தலையில் தொப்பி போட்டுக் கொள்கிறார்கள். மேலும் 2 காதுகளின் பக்கத்தில் இருந்தும் நீண்ட நீண்ட முடி இழைகள் வெளியில் வந்து இருக்கும். இவர்களை ஜயூஷ் ஆர்த்தடாக்ஸ் என்றும் கூறுவார்கள். ஆனால் இங்குள்ள பெண்கள் மிகவும் நவீனத்துவமானவர்கள். அவர்கள் உலகின் ஒவ்வொரு கலவையான ஆடைகளையும் அணிகிறார்கள். ஒரு விதமாக சொன்னால் முழுவதுமாக இல்லாத அளவுக்கு ஆடைகளை அணிகிறார்கள். தில்பீப் நகரில் உங்களுக்கு இளைஞர்கள், பெண்கள் யூனிஃபார்முக்கு உள்ளேயும் யூனிஃபார்ம் இல்லாமலும் சிறந்த ஆயுதங்களை தோளில் சுமந்து கொண்டு சுற்றுவதை காண முடியும். இந்த மக்கள் இஸ்ரேலில் இராணுவத்தினர். நகரில் சுற்றி கொண்டே இருப்பார்கள். அதனால் எந்த வகையான கலவரங்களையும் ஒடுக்க முடியும். மேலும் எப்போதாவது ஆபத்து மணி ஒலித்தால் இந்த மக்கள் சாதாரண குடிமக்களுக்கு பதுங்கு குழிகளுக்குள் செல்லுமாறு அறிவுறுத்துகிறார்கள். தில் ஹபீப்பில் அழகு மிக அதிகமாக உள்ளது. இங்குள்ள பெண்கள் மிகவும் அழகானவர்கள். அவர்களை யாராவது பார்த்தால் அவர்களின் பித்தராகி விடுவார்கள். உங்கள் அறிவில் சேர்ப்பதற்கு சொன்னால் இங்குள்ள மக்கள் பெரும்பாலும் திருமணம் செய்து கொள்வதில்லை. இங்கே திறந்த உறவு சூழல் மிக அதிகமாக உள்ளது. அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட். ஆண்டுக்கு ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அப்படிப்பட்டவை பிறக்கின்றன. அவர்களுக்கு தங்கள் தந்தை யார் என்று தெரியாது. இந்த மக்களுக்கு தங்களுக்கென ஒரு சிறப்பு உலகம் உள்ளது. இவர்கள் திருமணம் செய்து கொண்டால் திருமணத்தில் மிக அதிகமான நடனம் நடைபெறும். உண்பதற்கு பொருட்கள் வழங்கப்படும். மேலும் சிறந்த மது வழங்கப்படும். தில்பீவ் ஒரு நவீன நகரம். இங்கே உங்களுக்கு சிறந்த பேருந்து போக்குவரத்து, தனியார் டாக்ஸி, சிறந்த சாலைகள் மற்றும் சாலையில் ஓடும் அழகான டிராம் ரயில் காணப்படுகிறது. இந்த டிராம் ரயில் மக்களுடன் சேர்ந்து ஓடுகிறது. சாலைகளிலேயே இதன் ஸ்டேஷன்கள் கட்டப்பட்டுள்ளன. இந்த டிராம் ரயிலை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மிக அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். ஏனெனில் இது ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கும் செல்கிறது. இந்த விஷயம் உலகம் முழுவதும் தெரிந்த விஷயமே. யூதர்கள் உலகின் ஒவ்வொரு பெரிய பெரிய வணிகத்திலும் தங்கள் பங்கை கொண்டுள்ளனர். எனவே நீங்கள் இன்றும் இஸ்ரேலை பார்த்தால் இஸ்ரேல் உலகின் மிக நவீனமான நாடுகளை விட முன்னேறிய நிலையில் உள்ளது. ஏனெனில் இஸ்ரேலுக்குள் வசிக்கும் ஜயூஷ் மக்கள் மிகவும் பணக்காரர்கள். அவர்களுக்கு உலகின் பல மூலைகளிலிருந்தும் நிதியுதவி வருகிறது. பாகிஸ்தானிலிருந்து யாராவது நேரடியாக இஸ்ரேலுக்கு செல்ல முடியாது. மேலும் இந்த விஷயம் பாகிஸ்தான் பாஸ்போர்ட்டிலும் எழுதப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் இஸ்ரேலின் தூதரகம் இல்லை. மேலும் இந்த விஷயத்தை உலகமும் அறியும், இஸ்ரேலும் அறியும். ஈரானுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு மிக அதிகமான ஆபத்து பாகிஸ்தானிடமிருந்து உள்ளது. பாகிஸ்தான் தானே ஒரு அணுசக்தி. ஈரானுடன் இஸ்ரேல் செய்வது போல் பாகிஸ்தானுடன் எப்போதும் செய்யவில்லை. ஏனெனில் பாகிஸ்தானின் ஒரே ஒரு ஏவுகணை முழு இஸ்ரேலையும் பூமியிலிருந்து துடை தெரியும். மேலும் இந்த விஷயம் யூதர்களுக்கு 1947 முதல் பயமாக உள்ளது. ஆம், என்றாலும் இந்தியாவுடன் இஸ்ரேலின் உறவுகள் மிகவும் நல்லவை. கடைசி முறை நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதம மந்திரி அவர்கள் இஸ்ரேலில் உரையாற்றினார்கள். இஸ்ரேல் எங்கள் தந்தை நாடு என்று. இந்த விஷயத்தின் மீது முழு இந்தியாவிலும் மிக அதிகமான விமர்சனங்கள் வந்தன. ஒவ்வொரு ஆண்டும் இஸ்ரேல் இந்தியாவிற்கு அபரிமிதமான எண்ணிக்கையில் பணம் கொடுக்கிறது. அது நிதியுதவி வடிவிலும் மற்றும் தான வடிவிலும் கொடுக்கப்படுகிறது. யூதர்களின் உணவும் அரபு மக்களின் உணவுகள் போலவே இருக்கும். இங்கேயும் ஃபலாஃபெல், ஹம்மூஸ், ஷார்மா, ஷக்ஷூகா மற்றும் கடல் உணவுகளை மிகவும் விரும்பி சாப்பிடுகிறார்கள். இவற்றின் கூடுதலாக இந்த மக்கள் பீஸா, பர்கர் மற்றும் ஷவார்மாவிற்கும் பித்தர்கள். டெல் ஹபீப் நகரில் உங்களுக்கு வீட்டில் உட்கார்ந்து எந்த பொருளாவது தேவைப்பட்டால் ஒரு தொலைபேசி அழைப்பு செய்து வீட்டிற்கு வரவழைத்துக் கொள்ளலாம்.
முழு தெல் ஹபீபிலும் ஹோம் டெலிவரி சர்வீஸ் வசதி உள்ளது. நினைவில் கொள்ளுங்கள், எருஷலேமுக்கு பிறகு தெல் ஹபீப் இஸ்ரேலின் 2வது பெரிய நகரம். தெல் ஹபீபின் பஜார்கள் மிகவும் அழகானவை மற்றும் திறந்த வழியாக இருக்கும். இங்கே ஒருவிதமாக திறந்த நிலை கடைகள் போடப்படும். அவற்றின் மீது துணிகள், கம்பளங்கள், பழங்கள், காய்கறிகள் மற்றும் உலகின் ஒவ்வொரு பொருளும் இங்கே போட்டு விற்பனை செய்வார்கள். ஆண்டு முழுவதும் இந்த சந்தைகளில் உங்களுக்கு உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு மக்களின் கூச்சல் குழப்பம் மட்டுமே பார்க்க கிடைக்கும். இன்னும் இது போன்ற சுவாரஸ்யமான ட்ரெண்டிங் மற்றும் பயனுள்ள வீடியோக்களை மிஸ் செய்யாமல் பார்க்க வேண்டுமென்றால் எங்கள் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் உள்ள பெல் ஐகானை அழுத்தி அனைத்து நோட்டிபிகேஷன்களையும் ஆன் செய்து கொள்ளுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எவ்வளவு முக்கியமானது. எனவே வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள்.